சார் வணக்கம் சார். வணக்கம். பாரத்தின் மீடியா சார்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு இன்டர்வியூ வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷம். டைம் கொடுத்த கூட பிஸி ஒர்க்கிங்க, டைம் கொடுத்த ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து இப்போ பிஜேபியில் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கீங்க? கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சட்டமன்ற தொகுதி குளத்தில் ஏதாவது போட்டியிடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்க? நான் போட்டியிடுறேன்னதை நான் முடிவு பண்ண முடியாது. கட்சி தலைமை என்ன சொல்லுவோ கட்சியினுடைய தலைமை முடிவுபடி அது இருக்கும். சரி சரி. இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 6 வருஷம், நான் 2019 25 வரைக்கும் அந்த ஒரு 6 வருஷம் காங்கிரஸ் எம்பி இருக்கிறாங்க. இதனால அவங்கள வச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வளர்ச்சி பணிகள் ஏதாவது நடந்திருக்கா? கன்னியாகுமரி மாவட்ட மக்களினுடைய துரதிருஷ்டவசம் இந்த அருமைக்குரிய தம்பி விஜய் வசந்த் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது கன்னியாகுமரி மக்களுடைய ஒரு துர்பாக்கியம். 6 ஆண்டு காலத்தில் சொல்லக்கூடிய அளவில் எந்த வளர்ச்சி திட்டத்தையும் இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வராத ஒரு துர்பாக்கியசாலி தான் இப்போ இருக்கக்கூடிய பாராளுமன்ற இப்போ இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கடை வியாபாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே தவிர மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவர் முழுக்க அவங்களும் திமுக மாதிரியே செயல்பட்டு இருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சென்ட்ரல் கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல திட்டங்களை வரவேற்கலாம், செய்து கொடுக்கலாம். ஆனால் அவங்க வந்து அதை பற்றி திமுகவோட சேர்ந்து ஃபுல்லாகவே எதிர்த்துட்டு இருக்கனால நிறைய திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்காம போகுதுன்னு நான் நினைக்கிறேன் சார். காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தடிமையாக மாறிவிட்டது. ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்திய முக்தர் மீது இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வழக்கு பதிவு செய்யவில்லை. கனிமொழியை முகநூலில் விமர்சித்ததற்காக கைது செய்யப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஆனால் அரசியல் வரலாற்றில் என்றும் நீங்காத அனைத்து மக்களிடமும் இடம் பிடித்த பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்தியவர் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை. காமராஜருடைய பெயரை சொல்லி வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்கிறது கண்டிக்கத்தக்கது. பெருந்தலைவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் காங்கிரஸ் கட்சி இப்பொழுது செய்து கொண்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 91 வந்து அம்மா இருக்கும்போது வேப்பம்பட்டில் காமராஜர் சிலை வைக்கிற விஷயமா பிரச்சனைகள் ஆயிடுச்சுது. அது விஷயமா அந்த பிரச்சனை நடக்கும்போது 10 days கன்னியாகுமரி மாவட்டத்தில் கலவர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ வந்து அந்த காங்கிரஸ் எங்க போச்சுது, ஒரு காமராஜர் பற்றி பேசுற பல பேர் சொல்றாங்க. ஆனா வந்து அதை பத்தி எதுவுமே ஒரு கண்டிக்கலையே. தற்போதைய காங்கிரசுக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் கல்லூரி மாணவராக இருந்த காலகட்டத்தில் தான் அந்த வேப்பமோடு காமராஜர் சிலையினுடைய இசைவு நடந்தது. அதை நடத்தியது காங்கிரஸ்காரர்கள் அல்ல, பெருந்தலைவருடைய பக்தர்கள். அந்த சிலை நிறுவதற்கு காரணமாக இருந்தது காமராஜர் நற்பணி மன்றம். அருமைக்குரிய என்னுடைய மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய முயற்சியால் அது நிறுவப்பட்டது. காங்கிரஸ்காரர்களுக்கும் வேப்பமூடு சந்திப்பு இருக்கக்கூடிய காமராஜர் சிலைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. காமராஜருடைய பக்தர்கள் அந்த இடத்தில் காமராஜருடைய சிலையை நிறுவ வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதற்கு கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் என்றும் காமராஜருடைய பக்தர்கள் என்பதை நிரூபித்தார். உண்மையான காமராஜருடைய காங்கிரஸோட பக்தர்கள் யாருமே இல்லை இப்போ, அப்படி எடுத்துக்கலாமா? இன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தான் இருக்கிறார்களே தவிர பெருந்தலைவருடைய பெயரை சொல்வதற்கு ஒருவருக்கு கூட அருகதை கிடையாது. காங்கிரஸ் வந்து என்னதான் தோல்வியை பிஜேபி ஆண்டு இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சி அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு தேசிய ஒரு மரியாதை எல்லாம் இருக்கு. அது இப்ப சுத்தமாவே தமிழ்நாட்டில் இல்லாம போயிடுச்சு. தமிழகத்திலே காங்கிரஸ் என்பது கரைந்து போன ஒரு இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சவாரி செய்து பழகிவிட்டார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மக்களிடம் மதத்தை தூண்டிவிட்டு அந்த மதத்தின் பெயரை சொல்லி பாதிரிகள் மூலம், சர்ச்சைகளுடைய அன்பியங்கள் மூலம் வாக்குகளை வாங்குகிறார்களே தவிர நான் இந்த மாவட்டத்தில் இதை செய்தேன், இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்வதற்கு காங்கிரஸில் யாரும் இல்லை. மதத்தை மட்டும் நம்பி இங்கு அரசியல் செய்கிறார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த மத அரசியல் முறியடிக்கப்படும், மத போதகர்களுடைய பிரச்சாரம் முறியடிக்கப்படும். உண்மையான அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய, தேசியமே தெய்வீகம் என்று வாழக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி
இந்த முறை கன்னியாகுமரியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதியும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். ஓகே சார். அப்போ மேற்கொண்டு நமக்கு அதிமுக இருக்க ஒரு தவறு அப்படின்னா கூட்டணியில் இருந்தால் கூட எடுத்து சொல்றாங்க. ஆனால் திமுக கூட்டணி இருக்கிற ஒருத்தர் கூட ஒரு தவறு வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி பழகிட்டாங்க அந்த கட்சியில கூட்டணி சேர்ந்தாவே எல்லாம். நான் முதல்ல சொல்லிட்டோம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொத்தடிமைகள் கூட இருக்கிற கூட்டணியில் இருக்கிற கொத்தடிமைகள் தான் காங்கிரஸ்காரர்கள். இன்றைய காங்கிரசுக்கும் காங்கிரஸில் இருப்பவர்களுக்கும் பெருந்தலைவருடைய கொள்கைக்கும் தொடர்பே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி அதன் மீது சவாரி செய்து மட்டும் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே வந்தார்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் இல்லாத பாரதம் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ 70% மேல் காங்கிரஸ் இல்லாத மாநிலங்கள் உருவாகிவிட்டது. மிக விரைவில் தமிழகத்திலும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி முறியடிக்கப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி மலரும்.